தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல 3.6.9 அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாக்யராஜ் லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லரா இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மூவி, அதாவது 80 minutes டியூரேஷன், நான் ஸ்டாப்பபிளா மல்டிபிள் கேமராஸை வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு கஷ்டமான விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு கதையா பாத்தீங்க அப்படின்னா மணி ஹைஸ்ட் ஸ்டைல் எடுக்கப்பட்ட ஒரு ஆஸ்ட்ரேஜ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே பாக்யராஜை காட்டுறாங்க. இவர் ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இவர் ஒரு நாள் சண்டே சர்ச் கூட்டத்துல இருக்கும்போது ஒரு கேங் வந்து உள்ள புகுந்துறாங்க. ஊர்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நபர்களை சிறைபிடிச்சிடறாங்க. சிறைபிடிச்சதுக்கு அப்புறம் பாக்யராஜன் கிட்ட ஒரு டிவைஸை பத்தி கேட்கிறாங்க. அது என்ன டிவைஸ், அந்த டிவைஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ஏன் அதை பாக்யராஜன் கிட்ட கேட்கிறாங்க, அந்த டிவைஸ் அங்க யாரெல்லாம் சர்வைவ் ஆனா, யாரெல்லாம் உயிர் வச்சா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரேஜ் டிராமா மூவி தான் இந்த 3.6.9. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை 80 minutes டியூரேஷன் நான் ஸ்டாப்பபிளா மல்டிபிள் கேமராஸை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கஷ்டமான விஷயத்த பிளான் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. முதலாவது அதுக்கு பாராட்ட சொல்லியா. அடுத்தபடியா அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு சர்ச் ஃபாதர் சயின்டிஸ்டா இருக்காரு. அவர் டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிவைஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த டிவைஸை பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த டிவைஸ்ல இந்த படத்துல யூஸ் பண்ண விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு குறையாப்பட்டது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரேஜ் டிராமா இருக்கு இல்லையா, இந்த ஆஸ்ட்ரேஜ் டிராமா பெரிய அளவுல பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லாம தான் எடுத்துட்டாங்க. குறிப்பா அதுல உயிரிழப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லை. படமா பார்க்கும்போது 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஆனா முடிச்ச விதமும் சுமாரா தான் முடிச்சிருக்காங்க. மொத்தமா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைச்சது. ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண இவங்க திரைக்கதையிலையும் மேக்கிங்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. ஒரு முறை டைம் இருந்தா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.